கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் உண்மையாய் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது தான் தேவனை மகிழ்ச்சியோடு நாம் சந்திக்க முடியும். சிலர் இன்று தவறான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள். ஒருவேளை பிசாசுகளை துரத்தி பலவிதமான அற்புதங்களை செய்திருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை என்றால், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார். பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதோடு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். தேவ பிள்ளையே, சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நிர்விசாரத்தை விட்டு மனம் திரும்புங்கள். தேவ ராஜ்யத்திலே ஒருவரும் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்பட உதவி புரியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.